இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அவர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெறும் கல்லானது உளியால் செதுக்கப்பட்டு கடவுள் சிலை ஆகிறது. வெறும் கல்லை எப்படி கடவுள் என்று நம்புவது என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இது ஒரு சினிமா பாட்டில் கூட அதுக்கான விடைங்கிறது வந்திருக்கும். கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அதாவது வெறும் கல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த உலகத்திலே எல்லா பொருட்களிலுமே இறைவன் நிறைந்திருக்கிறார். இதுதான் உண்மை. அதாவது இறைவன் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார்ங்கிறத பார்த்துருக்கோம் இல்லையா. ஆக எல்லா இடத்திலுமே இறைவன் நீக்கமர நிறைந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக சார் ஒரு கல் சிலையை போய் வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வர்றது தானே. அதாவது எல்லோராலும் இந்த உண்மையை அனுபவித்து உணர இயலாது. இறைவன் எனக்குள்ளும் இருக்கிறார், உனக்குள்ளும் இருக்கிறார், தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார்னு சொல்றோம். ஆனால் இந்த உண்மையை எல்லோராலும் உணர முடியாதல்லவா. இது போக அந்த பேட்டரி ரீசார்ஜ் அப்படிங்கிறது தேவைப்படுறது, அதற்கு ஒரு பவர் சோர்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுறது இல்லையா. இந்த பவர் சோர்ஸை தருகின்ற விதமாகத்தான் எல்லா இடங்களிலுமே எல்லா ஊர்களிலுமே ஆலயம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொன்னா இல்லையா. எதற்காக சொன்னான்னு சொன்னா, அந்த ஊரிலே இருக்கக்கூடிய பவர் ஸ்டேஷன் தான் அந்த கோவில். அதன் மூலமாக அந்த ஊரிலே வசிக்கக்கூடிய எல்லோருக்கும் சக்தியானது செலுத்தப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சக்தியை யார் சார் கொடுப்பா அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ங்கிறது இருக்கணும் இல்லையா. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அதாவது அங்கிருந்து அந்த அதிர்வலைகளை செலுத்துகின்ற விதமாக அங்கே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ங்கிறது வேணும் இல்லையா. அதுதான் அந்த சிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா கற்களுமே கடவுள் சிலையாக மாறிவிட முடியாது. இதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கடவுள் சிலையை வடிவமைப்பதற்கு என்றே அந்த கற்களுக்கு கூட அதற்கான மகத்துவம் என்பது இருக்க வேண்டும். அந்த சிற்பிகளுக்கு தெரியும். அதை போய் தட்டி பார்ப்பா அந்த கல்லை. இது போக அந்த கல்லிலே உயிரோட்டம் என்பது இருக்கிறதா, நீரோட்டம் என்பது இருக்கிறதா என்பதெல்லாம் செக் பண்ணுவா. செக் பண்ணிட்டு தான் இதை சிலையாக வடிக்க முடியுமா முடியாதா என்பதையே அந்த சிற்பிகள் தீர்மானிப்பார்கள். வெறுமனே எல்லா கல்லையும் எந்த ஒரு கல்லையும் அந்த மாதிரி ஒரு சிற்பமாக செதுக்கி விடவே முடியாது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய அந்த கல்லை கொண்டு அதில் இருக்கக்கூடிய தேவையற்ற பாகங்களை நீக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அங்கே கடவுள் சிலை அப்படிங்கிறது வந்துடுறது. வெறுமனே அது சிலையாக இருந்தால் அது ஒரு கலை பொருளாகத்தான் பார்க்கப்படும். ஆனால் அதற்கு உயிரூட்டுகின்ற விதமாக அதற்கு அந்த வேத மந்திரங்களை சொல்லி அந்த மந்திர சாநியத்தின் மூலமாக அந்த மந்திரங்களின் மூலமாக அதற்கு உயிரோட்டம் என்பதை குடிக்கிறார்கள் அல்லவா. அதைத்தானே கும்பாபிஷேகம் என்ற பெயரிலே அழைக்கிறார்கள். இப்படி அங்க அந்த மூலஸ்தானத்தில் போய் சுவாமியை பிரதிஷ்டை பண்ணும்போது பார்த்தா தெரியும். அங்க என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஆதார பீட்டம் என்பதை அமைத்து அதற்குள்ளாக யந்திர பிரதிஷ்டை என்பதை செய்வார்கள். அந்த யந்திரத்தை வைத்து அதற்கடியிலே இந்த பாதரசம் போன்ற அந்த திரவங்களை ஊற்றி அதற்கும் கீழே அந்த நவரத்தினங்களை எல்லாவற்றையும் வைத்து அங்கே அந்த மந்திரத்தை சொல்லித்தான் அந்த சிலையை பிரதிஷ்டை செய்வார்கள். இது போக அந்த கும்பாபிஷேகம்ங்கிற நிகழ்வு நடக்கிறது இல்லையா. அன்னைக்கு பார்த்தோம்னா தத்துவார்ச்சனை என்கின்ற ஒரு அர்ச்சனையை செய்வார்கள். இப்போ உங்கள் வீட்டில் கூட ஏதாவது கும்பாபிஷேக பத்திரிக்கை வந்திருக்குன்னு சொன்னால் அதை எடுத்து நீங்கள் பார்க்கலாம். அந்த பத்திரிகையில் பார்த்தோம்னா நிகழ்ச்சி நிரலில் நிறைய கொடுத்துருப்பா. அதில் நிறைய வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தமே தெரியாமல் இருந்திருக்கும். அதில் பார்த்தோம்னா தத்துவார்ச்சனை என்பதை சொல்லி இருப்பார்கள். தத்துவார்ச்சனைனா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த இறைவன் எந்த தத்துவத்தின் அடிப்படையிலே அங்கே அமைந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்திலே அர்ச்சனைகளை செய்வார்கள். பாதத்திலே இந்த இறைவன், அதாவது மார்பிலே இவர் இருக்கிறார், அந்த உச்சியிலே பார்த்தோம்னா இந்த இறைவன் இருக்கிறார் என்பது போல அந்த கேசாதி பாத பரியந்தம் அந்த இறைவனுக்குரிய தத்துவங்களை சொல்லி அதற்கு
அதற்குரிய மந்திரங்களை சொல்லி அந்த இடத்திலே அர்ச்சனை செய்வார்கள். அந்த அர்ச்சனைகளை எல்லாம் செய்து முடித்துவிட்டு அந்த தர்ப கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பா. ஒரு தர்ப கயிறை வச்சு கனெக்ஷனாக கொடுத்துருப்பா. அந்த சிலையை அந்த தர்ப கயிறு என்பது சுற்றி கொண்டிருக்கும். அங்கிருந்து அந்த கயிறு வந்து நேராக பார்த்தோம்னா யாகசாலையில் கொண்டு போய் அந்த யாகசாலையில் இருக்கக்கூடிய கும்பங்களிலும் சுற்றி இருப்பார்கள். நாடி சந்தானம் என்று பெயர் அதற்கு. அந்த நாடி சந்தானத்தின் மூலமாக அங்கே சொல்லப்படக்கூடிய அந்த வேத மந்திரங்களினுடைய மொத்த சக்தியையும் அந்த கும்பத்திலே இருக்கக்கூடிய அந்த மொத்த ஆகர்ஷண சக்திகளையும் இங்கே இந்த சிலைக்கு கடத்துகிறார்கள். அதன் மூலமா இங்கே டிரான்ஸ்மிட் ஆகி வெறுமா இருக்கிற அந்த கல்லானது மறுநாளே கடவுளாக மாறிவிடுகிறது. எப்படின்னு சொன்னா இந்த கும்பாபிஷேகத்தின் மூலமாக அந்த தெய்வீக சக்தி என்பது அதற்கு வந்து சேர்ந்து விடுகிறது. நம்ம அழகா புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் பவர் ஸ்டேஷன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். வெறுமன கடந்தா அது ஒரு இரும்பு தானே, அதே இரும்பினை ஒரு டிரான்ஸ்ஃபார்மரா மாற்றி கொண்டு வந்து அதுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுக்கும் பொழுது அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல பவர் சோர்ஸுங்கிறது வந்துடுறது இல்லவா? இது போலத்தான் வெறுமன இருந்தால் அது வெறும் கல்லு தான். அந்த கல்லை கொண்டு வந்து அதனை வெறுமன செதுக்கி மட்டும் வச்சா அது ஒரு கலைப்பொருள் தான். அதே கலைப்பொருளை சாநித்தியம் நிறைந்த அந்த பகுதியிலே கொண்டு வந்து அதற்குரிய விதிமுறைகளின்படி பிரதிஷ்டாபனம் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அந்த கலை பொருளானது கடவுளாகவே மாறிவிடுகிறது. அதன் மூலமாக மொத்த சக்தியும் அந்த ஊரிலே பரவுகிறது என்பதுதான் நிஜம். உங்களுக்கும் இது போன்ற சந்தேகங்கள் தோன்றலாம். இந்த சந்தேகங்களை கீழே இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் SMS மூலமாக அனுப்பலாம். அவை அனைத்துமே நம்முடைய நிகழ்ச்சியிலே விவாதிக்கப்படும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.